வணக்கம். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு, துன்பத்தை துன்பப்பட வைக்கலாமா? வாங்க. சில பேருடைய ஆதங்கம் மனதில் தோன்றும். என்னன்னா, ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுத்துட்டாங்க, ஏன் அவமானம் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு மனம் ரொம்ப புலம்பும், மனம் ரொம்ப வலிக்கும். தீர்வு, நமக்கு யார் துன்பம் கொடுத்தாலும் கஷ்டம் கொடுத்தாலும் அதற்கான கர்ம வினையை அவர்கள் துன்பமாக அனுபவித்தே தீர வேண்டும். இது இறைவனின் வாக்கு. நீங்க அவர்களை எதுவுமே சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம், மாற்ற முயற்சிக்க வேண்டாம். யாரையும் நம்மால் மாற்ற முடியாது. செயல் விளைவு நீதி, இறை நீதி சரியாக எல்லாவற்றையும் முறையாக நடத்தி வைக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் அமைதியாக மாறுவோம். அன்பும் கருணையும் நம் இயல்பாக, நம் குணமாக ஆக்கிக்கொள்வோம். நம்முள் நேர்மறையான எண்ணங்களை நிரப்பி வைப்போம். இப்படி இருந்தால் நம்மை யாராலும் துன்பப்படுத்த முடியவே முடியாது. நம் துன்பங்களெல்லாம் துன்பப்பட்டு ஓடிவிடும். இப்படி முயற்சி செய்து பார்க்கலாம். நம் வாழ்க்கை இப்படி நகர்த்தி பார்ப்போம், நல்லா இருக்கும். வாழ்க்கையை நடுநிலையாக சமமாக பார்ப்போம். வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வெள்ளை காகிதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். வெள்ளை காகிதத்தில் ஒரு அழகான பூந்தோட்டம் வரைந்து வண்ணமயமாக ஆக்கி கொண்டு ரசிப்போம். சில பேருடைய பண்பு, அந்த வெள்ளை காகிதத்தை கண்ணா பின்னான் கிறுக்கி பார்க்கவே முடியாமல் வைப்பார்கள். இது அவரவர்களின் கையில்தான் அந்த வாழ்க்கை அமைந்துள்ளது. மனம் நினைப்பது என்னன்னா, நம் வாழ்க்கை மாறும். வெள்ளை காகிதமாக நம் மனதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை எழுதுவோம், வரைவோம், நிம்மதியாக நிறைவாக வாழ்வோம். மனதில் உள்ள தேவையில்லாத விஷயங்களை எடுப்போம். எளிமையாக புதிதாக பூத்த மலரை போல வாழ்க்கை நகர்த்துவோம். வாழ்க்கை மனம் வீசும். உடல் தேவைகள் மட்டுமே வாழ்க்கை என்று பெரும்பாலான நேரங்களில் நினைக்கின்றோம். உண்மையை உணர்ந்தால் வெளியே வந்திடலாம் எளிதாக. பொருள் நிறையா வேணும், அனைத்துயிர்களின் அரும் நட்பு நிறையா வேண்டும், உடல் ஆரோக்கியம் முழுமையாக வேண்டும். இதுவும் முழுக்க முழுக்க வாழ்க்கைக்கு தேவைதான். அதையும் தாண்டி ஓர் வாழ்க்கை உள்ளது. இதை பார்க்க பெரும்பாலானவர்களுக்கு நேரமும் மனமும் இல்லை. உதவி தேவையுள்ள மனிதர்கள் இப்பூவுலகில் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். பொருளுக்காக, கல்வி உதவிக்காக, ஆற்றல் உதவிக்காக, அன்பும் கருணைக்காக, விரும்பி திருமண உதவிக்காக, இன்னும் பல. இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் உதவி புரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை நிம்மதியாக, திருப்தியாக போகும். இதை கேட்பதை சொல்வதை காட்டிலும் சுயமாக அனுபவித்தால் இன்பத்திலிருந்து நம்ம என்னன்னா, இன்பத்தை மேன்மையையும் நம்ம வாழ்க்கையில் உணர முடியும். புண்ணியமும் கைகூடும். ஆன்மீக துறையில் உள்ளே இருப்பவர்களை ஏதோ குடும்பத்தை விட்டு சாமியாரா போயிடுவாங்கங்கிற பயத்தில் நிறைய பேர் வீட்டில் அனுமதிப்பதில்லை. அதில் பார்த்திங்கன்னா, அட்வைஸ் வேற, கவனமாக இரு அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆழமான உண்மை என்னன்னா, ஆன்மீக துறையில் உள்ளவர்கள் தன் குடும்ப கடமைகளையும் தன் உடல் நலத்தையும் முழுமையான அக்கறையோடு கவனத்தில் இருந்து, அதாவது எப்படின்னா, தன் குடும்பத்தையும் தன்னையும் நல்ல ஒரு முழுமையான அக்கறையோடும் கவனத்தோடும் பார்த்து கொள்வார்கள். பிறகு சமுதாயத்திற்கு உதவி புரிந்து பல புண்ணியங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். இந்த உண்மையை உணர்ந்து ஒவ்வொருவரும் தான் ஆரோக்கியமாக இருந்து பிறருக்கும் ஆரோக்கிய வாழ்வையும் மகிழ்ச்சியையும் அளிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.